எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். நீட் குறித்து தவேக தலைவர் விஜய் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு கொடுத்துள்ளார். சாதி மதம் பார்த்தா பொருளை விளைவிக்கிறாங்க, தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. இவ்வளையே இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷனல்லாம் ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி. சார், நீட் தேர்வுக்கு எதிராக பேசிட்டு நீட் தேர்வை தாண்டி உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அது சரிதான், சாதிக்க வேண்டியது இருக்குதா. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கறத நான் ஏற்கல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறையை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்களா அந்த நாடு குற்ற சமூகமா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பின்லாந்துல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கு இந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு தான். நீங்க ஐஏஎஸ் இருங்க, ஐபிஎஸ் இருங்க, பெரிய அதிபரா இருங்க, யாரா இருங்க, உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான். புரிதுன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை காட்டுவாங்க. இதுதான் உலகம்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இது மரம், இது செடி, ஒண்ணு இப்படி உலகத்தை காட்டுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க. அப்படித்தான் இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்ல, என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். புரிதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும். அப்படி இருக்கா? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில 14,000 பேர் போராடிட்டு இருக்கான். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு சமூகம் என்ன இருக்கு? படிப்பகத்துல கூட்டம் அதிகம் இருக்கா, குடிப்பகத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப 100 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க, போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க. டாஸ்மார்க் அப்படியே போவோம், எத்தனை ஆயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா? சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோம் இருக்குல்ல. சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். அதனால தம்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது. அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது. மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து, இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களா, அது மாதிரி கூட்டி பேசி, இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல 100 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருது. மருத்துவம் மட்டும் இல்ல, எதுவுமே
எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கேதான்.